12th physics 6th lesson ray optics கதிர் ஒளியியல். இதில் வந்து மிரர் ஈக்குவேஷன் பேஜ் நம்பர் 8, ஆடி சமன்பாடு பேஜ் நம்பர் 8. இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து மிரர், கான்கேவ் மிரர், இதோட சென்டர் பாயிண்ட் வந்து P. இப்போ இங்கே வந்து பொருள் இருக்குது, பொருளோட ஹைட் வந்து AB. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒளிக்கதிர் போய் Dன்ற பாயிண்டில் படுது. பட்டு என்ன செய்யுது அப்படின்னா நேராக போச்சுன்னா ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக வரும். அடுத்து இன்னொரு ஒளிக்கதிர் வந்து சென்டர் பாயிண்ட் போலில் போய் படுது. எவ்வளவு ஆங்கிளில் படுதோ அதே ஆங்கிளில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்து தேர்டு மூணாவது ஒளிக்கதிர் வந்து Cன்ற பாயிண்ட் வழியாக போகுது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த மிரரை இந்த பாயிண்ட்டோட பிளேனை வரையணும் அப்படின்னா வரைஞ்சிக்கிட்டே போய் இந்த பாயிண்ட்லேருந்து அப்படி நீட்டிடணும். அப்போ இதோட நார்மல் லைன் Cயில் போய் படும். அப்போ எவ்வளவு டிகிரியில் வருது? 90 டிகிரியில் வருது. அப்போ எத்தனை டிகிரியில் போகும்? 90 டிகிரியில் போயிடும். 3 ரிஃப்ளெக்ட் ஆகிற லைனும் ஒளிக்கதிரும் ஒரு பாயிண்டில் வந்து சந்திக்குது. அந்த பாயிண்டில் தான் இந்த பொருளோட இமேஜ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். இதுதான் இமேஜோட ஹைட். இது A', B'. அப்போ இது வந்து ஹைட் வந்து மேலே இருக்குது, ஸோ ப்ளஸ் வச்சு, இந்த ஹைட் வந்து கீழே இருக்குது, ஸோ மைனஸ் வச்சு. அப்போ இந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு தலைகீழாக தெரியும். சரி, ஃபஸ்ட்டு எந்தெந்த ட்ரையாங்கிள் சிமிலராக இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள், இதுவும் அடுத்து எதுனா இதுவும் தான் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. எது இதையும் அடுத்து இதையும் எடுத்துக்கிறோம். AB, அடுத்து இந்த பாயிண்ட்டு P, இது A', B'. ஸோ சிமிலராக இருக்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம். இப்போ சிமிலராக இருக்கிற ட்ரையாங்கிளுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது வந்து என்னது அப்படின்னா, ஒரே பேஜை டிவைட் பண்ணுறோம். இப்போ இந்த பேஜும் சேமாக இருக்குன்னா, இப்போ இந்த பேஜை டிவைட் பண்ணுற வேல்யூவும் இன்னும் 2 சேமாக இருக்கிற பேஜை டிவைட் பண்ணுற வேல்யூவும் சேமாக இருக்கும். இப்போ எந்தெந்த பேஜு? இதுவும் தான் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ A', B', இதுக்கு எது ஒரே மாதிரி இருக்குது? இது ஈக்குவலாக. அப்போ பை AB, இதுவும் டிவைட் பண்ணுற வேல்யூ இஸ் ஈக்குவல் டு, அடுத்து இன்னொரு எதுனா இதுவும் இது வந்து போல்லேருந்து Pலேருந்து தான் எல்லாத்தையும் மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ PA' பை PA. அப்போ பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிற பக்கத்தை டிவைட் பண்ணுற வேல்யூவும், அதே மாதிரி இதுவும் தான் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இதையும் டிவைட் பண்ணுற வேல்யூவும் சேமாக இருக்கும். இதுதான் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள், ஒத்த முக்கோணங்கள். சரி, இது ஒன்று எழுதியாச்சு. இன்னொரு ட்ரையாங்கிள். சரி, அடுத்து எந்தெந்த ட்ரையாங்கிள் சேமாக இருக்குன்னா, இந்த ட்ரையாங்கிளும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தனியாக வரைகிறேன். இதுவும் ஸோ இப்போ இதை தனியாக வரைகிறப்ப A', B', இது ஃபோக்கஸ் பாயிண்ட், அடுத்து PD. ஸோ இதே மாதிரி இதில் எந்தெந்த பக்கம் ஒரே மாதிரி இருக்குது? இதுவும் தான். அப்போ A', B' பை PD. Pலேருந்து தான் எல்லாத்தையும் மெஷர் பண்ணுற மாதிரி எழுதணும் ஃபஸ்ட்டு. அப்போ P தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ PD, அடுத்து ஈக்குவல் டு, அடுத்து இதுவும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ A', F பை Pலேருந்து வரணும், PF. ஸோ போட்டாச்சு. அடுத்து PDயை பாருங்கள், இதுதான் PD. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ABக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ PDக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? AB. ஸோ PD இஸ் ஈக்குவல் டு AB. அப்போ A', B' பை PDக்கு பதிலாக நம்ம ABன்றதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இஸ் ஈக்குவல் டு பாக்கி இருக்கிறது A', F பை PF. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா A', B' இங்கேயும் A', B' பை AB. இப்போ இது 2 வேல்யூ சேம்னா இதோட வேல்யூவும் சேம். அப்போ ஸோ இது ரெண்டோட வேல்யூவும் இது ரெண்டும் சேம் அப்படின்னா இது ரெண்டோட வேல்யூவும் சேம். அப்போ PA' பை PA இஸ் ஈக்குவல் டு A' F பை
pf. அப்போ ரெண்டு வேல்யூவும் சேம். இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த a'(f) கண்டுபிடிக்க போகிறோம். a'(f)க்கு நம்ம இந்த a'(f) இங்கே இருக்குது. ஸோ இந்த லைனை எடுத்துக்கிறோம். இந்த லைனை இப்படி வரைஞ்சிக்கிறோம். இங்கே பாயிண்ட் வந்து p, நடு பாயிண்ட் f, அடுத்து இந்த பாயிண்ட் a'. நம்மளுக்கு தேவை a'(f) தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ a'(f)ன்றது இதிலேருந்து இது வரைக்கும். இப்போ உதாரணத்துக்கு இது மொத்தம் வந்து ஒரு 5ன்னு வச்சுக்கிறோம். அதில் இது வந்து 3ன்னு வச்சுக்கிறோம். அப்போ பாக்கி இது எவ்வளவு 2. அப்போ டோட்டல்லேருந்து இந்த பக்கத்தை மைனஸ் பண்ணால் இந்த பக்கம் கிடச்சிரும். அப்போ டோட்டல் என்னது pa' மைனஸ் எதை மைனஸ் பண்ணணும், இந்த பக்கம் pf இஸ் ஈக்குவல் டு டோட்டல்லேருந்து இதை மைனஸ் பண்ணால் இது கிடைக்கிது. இது என்னது a'(f). ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ pa' by pa இஸ் ஈக்குவல் டு a'(f) வந்து என்னது, a'(f) வந்து pa' மைனஸ் pf by pf. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இப்போ pa' இங்கே இருக்குது. இது வந்து இமேஜ் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்னதுன்னா v. ஸோ அப்போ pa''க்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம்னா v. அடுத்து pa இது ஆப்ஜெக்ட் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்னது அப்படின்னா u. ஸோ pa இஸ் ஈக்குவல் டு u. vன்றது இமேஜோட டிஸ்டன்ஸ். இமேஜ் இங்கே இருக்குது. ஸோ pa' தான் இமேஜோட டிஸ்டன்ஸ் v. uன்றது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். அடுத்து pfஐ பார்த்துக்கிட்டோம்னா இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது. ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கிற தூரம் ஃபோக்கல் லென்த் f. இப்போ pfக்கு பதிலாக f. சரி, மிரருக்கு லெஃப்டில் தான் இமேஜோட டிஸ்டன்ஸு, ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸு, ஃபோக்கல் லென்த்தில் இருக்குது. மிரருக்கு லெஃப்டில் இருக்கிறது பூரா நம்ம மைனஸில் எடுக்கணும். -v -u -f. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ pa''க்கு பதிலாக -v. ஸோ -v by paக்கு பதிலாக -u. அடுத்து pa' -v மைனஸ் pfோட வேல்யூ -f by pfோட வேல்யூ -f. ஸோ அப்போ -v by u is equal to -v minus into minus plus f by -f. இப்போ இந்த டேர்மை பூரா நம்ம கேன்சல் பண்ணணும்னா மைனஸால் ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மைனஸால் ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ மைனஸ் டேர்மு பூரா ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் டேர்மு பூரா மைனஸ் ஆயிரும். ஸோ அப்போ v by u is equal to v minus f by f. மைனஸ்லாம் ப்ளஸ் ஆயிடுச்சு, ப்ளஸ்லாம் மைனஸ் ஆயிடுச்சு. சரி, அடுத்து ஸோ v by u is equal to இப்போ v by f மைனஸ் f by f. இப்போ இதுக்கும் f டிவைடில் தான் இருக்குது, இதுக்கும் f டிவைடில் தான் இருக்குது. அப்போ தனித்தனியாக பிரிச்சுக்கணும். v by f மைனஸ் f by f. அப்போ இதை கேன்சல் பண்ணால் 1. அப்போ v by u is equal to v by f minus 1. இப்போ இது ரெண்டு பக்கமும் டிவைட் v ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ v by v u is equal to v by v f minus 1 by v. அப்போ vக்கு v அடியாகி 1 நிற்கும், vக்கு v அடியாகி 1. அப்போ 1 by u is equal to 1 by f minus 1 by v. minus 1 by v இங்கிட்டு போச்சுன்னா plus 1 by v. அப்போ 1 by u plus 1 by v is equal to 1 by f.